ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ், தாவேக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து. மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். மானாவாரி பயிருக்கு பதிலாக தற்போது பணப்பயிர் பயிரிட்டு அதிக வருமானம் ஈட்டும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டத்து மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்து சேலம் மாவட்டம் ஏரிகளில் உள்ள 100 ஏரி திட்டத்திற்கு அவர் தான் அடிக்கல் நாட்டி இதுவரை 70 ஏரிகள் நிரம்பியுள்ளன. அதற்காக நன்றி சொல்வதற்காக எங்களுடைய காவிரி உபர்நீர் விவசாய நல சங்கத்தினர் நாங்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து மடல் கொடுத்துருக்கோம். எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்து மடல் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு நன்றி செலுத்தும் வகையில் அவர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் தண்ணியே வந்து மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். காவிரி நீரே வந்து இங்கே வந்து ஏரிகள் நிரம்பும் போது எங்களுக்கு விவசாயிகள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகளின் மாபெரும் ஆலோசனைக் கூட்டம். கூட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்ட கழகத்தின் வாக்குச்சாவடி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகளின் மாபெரும் ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்குச்சாவடி சேவை QR கோட் வெளியீடு. QR கோட் குறித்த சந்தேகங்களை அதிமுக நிர்வாகிகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தான் எந்த பதவியில் இருந்தாலும் நான் உங்கள் சகோதரன்தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் மற்றும் நன்மைகள் கொடுத்தது அதிமுக அரசுதான் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். நான் எந்த பதவியில் இருந்தாலும் என்றைக்கும் உங்கள் சகோதரன் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அதிமுக இயக்கம் சாதாரண இயக்கம் கிடையாது. இது பொன்விழா கண்ட இயக்கம். 54 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு அற்புதமான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் இருந்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக. யாரும் மறுக்கூடாது. இந்த இயக்கத்தில் நம்ம இருக்கிறதே நமக்கு பெருமை. தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. விவசாயிகளுக்காக தொடர்ந்து 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கியதை அடுத்து காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமை என்று சொன்னால் இலங்கை தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று உரிமை பிரச்சனைகளை நிலைநாட்டியது அதிமுக. முல்லை பெரியார்ல கிட்டத்தட்ட 52 அடி நீதியை பெற்றது புரைத்தலை அம்மா அவர்கள். 42 அடி நீரை தேக்கினாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தது யார்? நீதிமன்றத்தின் மூலமாக அதை பெற்று தந்தது புரட்சியாளர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும். இன்றைக்கு 23 நாட்கள் நம் கூட்டணி கட்சியா இருந்தாங்க. நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக. காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தது. ஆகவே தமிழ்நாட்டுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம்.
கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கோப்புகளை திமுக அரசு முறையாக அனுப்பவில்லை. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. பேசுறீங்க மெட்ரோ ரயில்ல ஃபைல சரியா ஃபாலோ பண்ணி அனுப்பல. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஃபைல சரியா கோரி போடுவாங்க. டிபார்ட்மெண்டோட பிரச்சனை அதுக்கு நிவர்த்தி பண்ணி நீங்க அனுப்பணும். பாப்புலேஷன் கூட சரியா அனுப்பல. எவ்வளவு பாப்புலேஷன் கோயம்புத்தூர் இருக்கிறது, இப்ப இந்த பாப்புலேஷன் போட்டு அனுப்பணும். இதெல்லாம் சரியா அனுப்பாம அதை விளம்பரப்படுத்துறீங்க. சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் எடப்பாடியார் போய் 63,000 கோடி ஒரே இதுல வாங்கிட்டு வந்தாரு. மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துட்டு இருக்குது. அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம் அது. ஆகவே கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சி முடிஞ்சது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொண்டர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு குடும்பமாக நல்லது கெட்டது என எல்லாவற்றிற்கும் துணை நிற்பது அதிமுக. கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தது அதிமுக அரசு என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். தொண்டர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, குடும்பமாக இந்த கட்சியில் அதிமுக சேர்ந்தா அவர்கள் நம்முடைய குடும்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் கூட நிற்போம், துணை நிற்போம். அதுதான் அதிமுக. இந்த கோவை மாவட்டத்தில் அதிமுக மாதிரி செஞ்ச கட்சி சொல்லுங்க. 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று கோவை மாவட்டத்தில் 2011 அம்மா ஆட்சிக்கு வரும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்னைக்கு எப்படி மாத்தி அமைச்சிருக்கிறோம்? அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. கொரோனா காலத்தில் உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக என்றும், கொரோனா காலத்தில் அதிக உயிர்கள் போனது திமுக ஆட்சியில் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. திட்டங்களே திமுக ஒண்ணு முடிக்கல. இந்த இடத்துல 6 புதிய கல்லூரி கொண்டு எந்த மாவட்டத்துக்கு கிடையாது. கொரோனா வந்த போது எப்படி நம்ம அதை பத்தி நினைச்சு பயப்பட்டோமா? புதிய நோய் எடப்பாடியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்தார், நேரடியா வந்து பார்த்தார், ஆய்வு பண்ணார். நம்ம தொகுதி முழுவதும் மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு தேவையான பொருள் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். வார வாரம் நான் மீட்டிங் போட்டேன், ரிவ்யூ மீட்டிங் போட்டேன். அதிகமான படுக்கை வசதிகள், கொடிசியால படுக்கை வசதி போட்டோம். ஆக்சிஜன் கொண்டு வந்த உயிர்களை காப்பாற்றணும். திமுக ஆட்சி வந்ததுக்கு கொரோனா வந்தது, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 2021 நமக்காக பணியாற்றி நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. நிறைய பேர் ஒவ்வொரு ஊருக்கு கொத்து கொத்து 5, 50 பேர், 20 பேர், 30 பேர் இறந்து போயிட்டாங்க. கோவை மாவட்டத்தை முழுமையாக புறக்கணித்துள்ள திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. கோவை மாவட்டத்தை முழுமையாக திமுக புறக்கணித்திருக்கிறது. எங்களுடைய மாவட்ட மக்கள், எங்களுடைய மக்கள் திமுக புறக்கணிப்பாங்க. நீ என்ன வேணா கனவு காணுங்க. கோவை மாவட்டம் மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலில் எழுதி வச்சுங்க, அதிமுக ஆட்சி, புரட்சித் தலைவர் MGR உடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். எந்த மாறுகிறது கிடையாது. அரசு ஊழியர்கள் கூட திமுக அரசு வேண்டாம் என சொல்கின்றனர். மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லாததால் திமுக அரசு எப்படியாவது தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற பார்ப்பார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. யாராவது ஒருத்தர் போய் கேளுங்க, எல்லா பக்கம் போறீங்க, திமுக யாராவது ஓட்டு போறன்னு சொல்றாங்களா? நீ படித்தவர்களா இருக்கட்டும், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், யாருமே இன்னைக்கு திமுக ஓட்டு போன்னு சொல்றது இல்ல. எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு திமுக ஆட்சி வேணாம்னு சொல்றான். திமுக அரசு விளம்பரத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் GST குறைப்பு, டெக்ஸ்டைல் பிரச்சனை குறித்து மத்திய அமைச்சரை சந்தித்ததை தவறாக சொல்லும் திமுக மக்களுக்கு ஆரோக்கியமாக எதுவும் செய்யாது என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல, விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. நான் மத்திய அமைச்சரை போய் பார்த்து மெட்ரோ ரயில் கோயம்புத்தூருக்கு வேணும், GSTயில் பாத்தீங்கன்னா ஜாபருக்கெல்லாம் GST கூடுதலா இருக்கு, அதை குறைக்கும் சொல்லி போட்டு எல்லா அசோசியேஷன் சொன்னாங்க. அவங்களும் கூட வந்தாங்க, போய் பார்க்கிறோம். அதே போல் டெக்ஸ்டைலுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதே சொன்னாங்க. இன்னைக்கு அமெரிக்கா அதிகமான டாக்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. நம்ம கோவை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, திருப்பூர் பாதிச்சிருக்குது, இதுக்கு போறோம். அதையே நம்ம ஒரு மனு கொடுக்கிறோம், கொடுத்துட்டு வர்றோம். அதையே தப்பா போட்டு
எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி தான் நம்முடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள், ஐடிவி இந்த மாதிரி இருக்காங்க. எதிர்கட்சிகள் இதைத்தான் பண்ணுவாங்க, ஆனால் ஆரோக்கியம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆகவே இன்றைக்கு யாரும் நம்மெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதிமுக ஆட்சி உறுதி. அத்திக்கடவு, அவிநாசி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பேரூர் படித்துறையை சீரமைத்தது நாம் தான் எனவும், மக்களுக்கான சேவை செய்வது நாம் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. அம்மாருக்கு 130 கோடிக்கு அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. சிறுவாணியில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணி தீந்துடும். அதுக்காகத்தான் மாற்று திட்டமாக கொண்டு வந்து இன்னைக்கு தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு. அதுதான் பேரூர் படித்துறை. பேரூர் படித்துறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம தான் செய்யறோம். பேரூர் படித்துறை போய் பார்த்துருப்பீங்க, 100 வருஷமா யாரும் செய்ய முடியல. ஆகவே மக்களுக்காக எப்பவுமே நம்ம தான் சேவை செஞ்சிருக்க தெரியும். தொண்டாமுத்தூர் தொகுதி என்பது எனது குடும்பம். சிறுபான்மையினரை பாதுகாப்பது அதிமுக தான் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னபடி 210 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. நீங்கள் நான் எந்த பதவியில் இருந்தாலும் என்றைக்கும் இது என் குடும்பம். தொண்டாமுத்தூர் தொகுதி என்னுடைய குடும்பம். பெரியவங்க எல்லாம் அம்மா அப்பா, அதே பெரியவங்க எனக்கு அண்ணன் அக்கா, சிறியவங்களா அக்கா தங்கச்சி, எல்லாரும் எங்களுடைய குடும்பம். என்றைக்கும் நான் உங்கள் சகோதரன் என்ற மாற்றுக்கு கிடையாது. ஆகவே சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு நம்ம தான். நம்ம கட்சி அதிமுக பொறுத்தவரை எம்ஜிஆருடைய கொள்கை தான், அம்மாவுடைய கொள்கை தான். ஜாதி சமுதாய வேறுபாடு இல்லாமல் எனக்கு எல்லாரும் ஒரே குலம். அந்த கட்சி தான் நம்மளது. ஜாதி சமுதாயம் கிடையாது நம்ம கட்சியில். ஆகவே இன்னைக்கு திமுக என்ன வேணா சொல்லி ஏமாத்துவாங்க ஓட்டுக்காக, ஆனால் சிறுபான்மைக்கு அவங்க ஒன்றும் பண்ணல. ஆகவே எல்லாரும் சிந்திச்சு கண்டிப்பாக இங்கே மட்டுமல்ல கோவை மாவட்டம் முழுவதும் எல்லா தொகுதி ஜெயிக்கணும். தமிழகத்தில் எடப்பாடி சொன்னது போல 210 தொகுதிகள் வெற்றி பெறும். திமுகவிற்கு இறுதி உரை எழுதுவதற்கான முதல் புள்ளியை தொண்டாமுத்தூர் தொடங்கி வைத்தது என்ற சரித்திரத்தை படைக்க வேண்டும். கருணாநிதி குடும்பத்தை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு சாதாரண ஏழை வீட்டில் இருந்து ஒரு மகன் வந்திருக்கிறான் என்கிற வரலாற்று செய்தியை சொல்கின்ற தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பேச்சு. திமுகவிற்கு இறுதி உரை எழுதுவதற்கான முதல் புள்ளியை தொண்டாமுத்தூர் தொடங்கி வைத்தது என்கிற சரித்திரத்தை படைக்க வேண்டும். கருணாநிதியுடைய குடும்பத்தை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு சாதாரண ஏழை வீட்டிலே இருந்து ஒரு மகன் வந்து நின்றார் என்கிற அந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். தொண்டாமுத்தூர் தொகுதி முக்கிய நகரமாக மாற்றப்பட்டுள்ளது என்றால் அப்படி சாதனைகளை செய்தவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. குடிமராமத்து பணி பல தலைமுறைகளை வாழ வைத்தது என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் பேச்சு. கோயம்புத்தூரினுடைய புறநகர் அல்ல, இது மிக முக்கியமான நகராகவே மாற்றப்பட்டிருக்கிறது இந்த தொகுதி என்று சொன்னால் அப்படி சாதனைகள் செஞ்சவர். அவரோட செய்திகளை நாம எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும். எதுவுமே செய்யாதவன் பேசுறான். குடிமராமத்து என்கிற பணி பல தலைமுறைகளை வாழ வைத்தது. பல ஆறுகள் இன்றைக்கு செழிப்போடு ஆறுல போறதுக்கும், பல குளங்களிலே தண்ணீர் தேங்கி நிற்பதற்கும், பல நீர்நிலைகள் மீட்கப்பட்டதற்கும், இன்றைக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததற்கும் நெஞ்ச நிமித்தி திமிரோட சொல்லுங்க. இந்த மண்ணிலிருந்து போன ஒரு மகன் காரணமாக நின்றார் என்பதை நெஞ்சை நிமித்தி திமிரோட சொல்லுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு மகத்தான வெற்றியை தேடித்தந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசு. அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தர அரும்பாடுபட்டவர்களுக்கு கோவை தெலுங்குபாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கௌரவிப்பு. கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் கட்டுமானம், அமைப்புசாரா உடல் உழைப்பு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. விழாவில் பங்கேற்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மரியாதை செலுத்திய நிலையில் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து தொழிற்சங்க நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு.
கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தை புரட்சித் தலைவி அம்மாவிற்கு பிறகு சிறப்பாக வழிநடத்தி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். கோவையில் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தொழிற்சங்கத்தின் யூடியூப் சேனலை துவக்கி வைத்து 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார் SP வேலுமணி. அதிகபட்சம் 4 மாதத்துல அதிமுக ஆட்சி, புரட்சி எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும். அப்பொழுது இந்த கட்டுமான அமைப்புசாரா தொழிற்சங்கத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் நாங்கள் தருவோம். விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க காங்கிரஸ் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அசாம் மாநிலம் நம்பிருப்பில் 10,601 கோடி மதிப்பிலான உர தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி விவசாய ஆதரவும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என நம்பிக்கை. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் 246 நகராட்சிகளில் 170க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அபார வெற்றி. காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடிக்கு பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் மக்கள் தீர்ப்பில் ஆளும் கூட்டணிக்கு உறுதியான ஆதரவு வெளிப்பாடு. தமிழகத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் 2 நாட்களில் மட்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க 40,000 பேர் புதிதாக விண்ணப்பம். விடுபட்டவர்களின் பெயரை சேர்க்க அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் உதவி செய்யுமாறு கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியிருந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க விடுபட்டவர்கள் அதிக ஆர்வம். தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் செவிலியர்கள் 5வது நாளாக போராட்டம். விடியாத சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செவிலியர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசாமல் மெத்தனமாக இருப்பதாகவும் தேர்தல் வாக்குறுதி 356ஐ நிறைவேற்ற தவறிய தமிழக அரசை கண்டித்தும் முழக்கம். செவிலியர்களின் போராட்டத்திற்கு பெண் தொழிலாளர்கள் சங்கம் ஆதரவு. செவிலியர்களின் கோரிக்கைகளை விடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். பணி நிரந்தரம், புதிய நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 5வது நாளாக நடைபெறும் செவிலியர் போராட்டத்திற்கு பணிந்தது விடியாத ஸ்டாலின் அரசு. சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் இன்று பேச்சுவார்த்தை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டியூஷன் ஆசிரியையின் கணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அளவிற்கு காவல்துறையின் செயல்பாடு சீரழிந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் 10 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை என அதிகாரிகளின் பேச்சுக்கு மத்தியில் பல மாவட்டங்களை கடந்தும் காவல்துறை கண்களில் படாமலும் இவ்வளவு கஞ்சா ரயிலில் வந்தது எப்படி? எல்லை சோதனை, உளவுத்துறை தகவல் கண்காணிப்பு அமைப்புகள் என எங்கு தோல்வியடைந்தன என மக்கள் மத்தியில் எழும் கேள்வி.
விடியாத அரசின் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பில் உள்ள காவல்துறையிலேயே போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த அவலம். சென்னை அண்ணாநகரில் போதைப்பொருள் வழக்கில் 2 பேரை விடுவித்த பெண் காவல் ஆய்வாளர் உட்பட 2 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் நாடகமா என எழும் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பத்தில் பொதுமக்கள் கண்முன்னே மைக் செட் உரிமையாளர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என சொல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் மது வருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் அரிவாளால் வெட்டியதில் 2 கவலைக்கிடம். விடியாத திமுக ஆட்சியில் மது விலக்கை அமல்படுத்தாமலும் காவல்துறையின் திறனற்ற செயலாலும் மது போதையில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே முன்விரோதம் காரணமாக தேவாலயத்திற்குள் புகுந்து தம்பதியை கும்பல் ஒன்று கத்தியால் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. திமுக நகர்மன்ற தலைவரின் ஆதரவு இருப்பதால் புகார் அளித்தும் விடியாத அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக பாதிக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு. ராஜேஷ் என்றவர் நலம் பிரச்சனை முன்விரோதம் இருக்குது. ஆனால் இதனால் பிரச்சனை எதுவும் வேண்டாம் நாங்கள் ஒதுங்கி போகிறப்போ இவன் நாங்கள் வாலண்டரியாக எங்களால் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். டெக்கரேஷன் பண்ணியிருக்கும்போது அவன் என்ன பண்ணான், ரெண்டி உன்னை உங்களால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு பேனா கத்தி எடுத்து உடனே என் கணவரை கழுத்தில் குத்தப்பட்டாங்க. குத்தும் போது அவருக்கு டக்குன்னு கையை எடுத்து மேலே தடுக்கும் போது அவர் கையில் பட்டுச்சு. அவர் கையில் பட்டு காயமாயிடுச்சு. ஆந்திர மாநிலத்தில் இருந்து 70 லட்சம் பணம், 108 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ வெள்ளி ஆகியவை உரிய ஆவணங்கள் இன்றி சென்னைக்கு எடுத்து வந்த 4 பேர் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை முறையாக நடவடிக்கை மேற்கொள்ளாததால் தொடரும் குற்ற சம்பவங்கள். கரூர் மாவட்டம் ரெட்டிகப்பட்டியில் செந்தில் பாலாஜியின் பெயரை கூறி மிரட்டி தனியார் பிளாட் வழியாக அனுமதி பெறாமல் சோலார் மின்கம்பங்கள் அமைக்கும் தனியார் நிறுவனம். 10 ரூபாய் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த பின்னும் திருந்தவில்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா அத்துமீறி ஹெச்டி லைன் சோலார் லைன் போடுறாங்க, குண்டர்களை வச்சு மிரட்டுறாங்க. இதையும் மீறி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போனோன்னா நம்மளுடைய கொங்கு மண்டல தளபதி தலைவர் பேரை சொல்லி மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் அராஜகமாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேட்ட பூட்டி இருந்தோம், கேட்டு ஏறி தாண்டி குதித்து இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. தமிழகம் முழுவதும் நடைபெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் எழுத்துத் தேர்வில் 30% பேர் புறக்கணிப்பு. கடும் கட்டுப்பாடுகள், நீண்ட கால வழக்குகள், அறிவிப்புகளில் தெளிவின்மை காரணமாக திமுக அரசின் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை குறைந்ததன் வெளிப்பாடாகவே இளைஞர்கள் தேர்வை புறக்கணித்ததாக எழும் விமர்சனம். உழவர் அலுவலர் திட்டத்திற்கு எதிராக தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் போர்க்கொடி. ஆலோசனையின்றி அறிவிப்பு, பணிச்சுமை உயர்வு, உரிமைகள் பறிப்பு, சங்கங்களை உடைக்கும் நோக்கங்களில் திமுக அரசு திட்டத்தை அமல்படுத்துவதாக குற்றம் சாட்டும் தோட்டக்கலைத்துறையினர் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் முட்புதர்கள் அடர்ந்தும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் நிற்பதால் மாணவர்கள் அவதி. உதயநிதி ரசிகர் மன்ற முழுநேர தலைவராக அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்பட்டு வருவதால் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பள்ளி வளாகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கிறிஸ்துமஸ், பள்ளி விடுமுறை என்றாலே மக்களை சுரண்டும் ஆம்னி பஸ் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்தாமல் மக்களை வாட்டி வதைக்கும் கமிஷன் மாடல் திமுக அரசு. சென்னையில் இருந்து நெல்லை, நாகர்கோவில், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல சுமார் 4500 ரூபாய் வரை கட்டணம் விண்ணத்தை தொட்டுள்ள நிலையில் கண்காணிக்க வேண்டிய திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அவலம்.